entire Western Ghats is looking like Jagar Valley. There is an alarm call of bonnet macaque. Hi friends, in the video பாத்தீங்கன்னா ரிவர்டன் லாட்ஜ்ல செகண்ட் டே மார்னிங் வந்து ஜீப் சஃபாரி வந்து பண்ண போறோம். நேத்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி ரீச் ஆகணும்னோ ஈவினிங் வந்து போட் சஃபாரியும் நம்ம பண்ணிருந்தோம். இந்த மாதிரியான காட்டேஜஸ்க்கெல்லாம் நம்ம வரும்போது இந்த மாதிரி வுட் மரங்கள்லாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா நைட் டைம்ல டச் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்கும். நம்ம தெரியாம கை வைக்க டப்புன்னு கடிச்சிரும். எந்த மாதிரியான பூச்சி என்னன்னு நமக்கு தெரியாது. இங்க இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியே போகிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேமோட வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவலில் இருக்குது. ஸோ சவுண்டு நமக்கு சூப்பராக இருக்குது. காற்றுக்கு அந்த வாட்டரோட சவுண்டு ரொம்ப வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த நாய்ஸுமே இருக்காது. நம்ம வெளியே உட்காந்தோம்னா நம்மளோட சவுண்டு, நேச்சரோட சவுண்டு, டேம் வாட்டரில் இருக்கிற பூச்சிகை சவுண்டு, இந்த மரத்தில் இருக்கிற பூச்சிகை சவுண்டு, லைட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல். காட்டேஜஸில் இந்த வாக்கிங் ஏரியாவில் இருக்கிற லைட்டு மட்டும்தான். அப்புறம் ஒரு சில இந்த டேம் என்ட்ரியில் இருக்கிற லைட்ஸு, இதெல்லாம் டீப் ஃபாரஸ்ட்டு. குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து டே 2 பத்ரா டைகர் ரிசர்வ். இங்கே இந்த டேமில் இருக்க ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 5:30 ஆச்சுங்க. 6:15க்கு நம்ம இன்றைக்கி மார்னிங் ஜீப் சஃபாரி போகிறோம் டைகர் ரிசர்வ்க்குள்ளே, பத்ரா டைகர் ரிசர்வ்க்குள்ளே. வாங்க நம்ம என்னென்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலான்னு பார்க்கலாம். தொங்குப்பாலம். பத்ரா டைகர் ரிசர்வில் பத்ரா டேமில் 2 ஐலாண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 6:15 பார்த்தீங்கன்னா கரெக்டாக சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம ஜீப்பு. நம்ம வந்து பத்ரா டைகர் ரிசர்வில் ஒரு 3 hours வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து ஜீப்பில் வந்து போகிறோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வராதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் கேட்டில் லெஃப்ட் சைடில் ஃபென்ஸ் இருக்குது. ஃபென்ஸு ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து ஒரு பாம்பு ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. அதில் அந்த குருத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு டஸ்கர் வந்து நின்றுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது, பெரிய டஸ்கரு. இப்போ நம்ம வந்து சஃபாரி போயிட்டுருக்கும்போது ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போகணும். இன்னும் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகலை. பட் இருந்தாலும் நம்மளால் இந்த காட்டுக்கோழியெல்லாம் வந்து மார்னிங்கில் வந்து அந்த ரோட்லேயே பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் சஃபாரி போகிறதுக்கு. So earlier we call it Jagar Valley because it is a part of Western Ghats site. We get to see lot of mountains like this. So Jagar means if the peacock's going dancing, so it's look very nice like the so entire Western Ghats is looking like Jagar Valley. So please keep watching horizontal branch as well because leopards love to sit on the branches. With well camouflage, we can't easily notify. Okay. இந்த பத்ரா டைகர் ரிசர்வ் சஃபாரி வந்து நமக்கு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி போன ஃபாரஸ்ட்டு முதுமலை, பந்திப்பூர், பரம்பிக்குளம், பெரியார் டைகர் ரிசர்வ் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்பவுமே டென்ஸாக இருந்துச்சு. So peacocks are dimorphic birds. So dimorphic means we can easily notify that male and female. So this is the male one. This one. So if it is notice anything from the branches like any raptors, any prey, the birds of prey, it can make
எலிஃபெண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் மித்த ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. எதனாலனா இந்த ஃபாரஸ்ட் வந்து வேறு எந்த ஃபாரஸ்ட்டோடையும் கனெக்ட் ஆகலை, தனியாக ஒரு ஐசோலேட் ஆகி இருக்குது. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வேறு எங்கேயுமே போகாது, இதுக்குள்ளாரையே தான் இருக்கும். நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்பாட்டட் டீஸ் பார்க்கும்போதே நமக்கு ஆசையாக இருந்தது, நிறுத்தி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம். ஃபாரஸ்ட்டோட வியூவுக்கு நம்ம டீஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்கும். That is an alarm call of bonnet macaque. Please be silent. Maybe something is. Yes, this is Langur monkey alarm call. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார என்டர் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாம் கால் கேட்டுச்சு. போனட் மக்காக்கு வந்து சவுண்ட் போட்டே இருந்தது பயங்கரமாக, மான்லாமே ஓடிட்டு இருந்தது. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் லெப்பார்டோ டைகரோ ஸ்பாட் ஆகுமான்னு. கூட வந்த கைட் கூடி ஏதோ இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க, பட் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45 டைகர்ஸு, மோர் தென் 60 லெப்பார்ட்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக இங்கே இருக்கிற எலிஃபெண்ட் வந்து கொஞ்சம் சை டைப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா பத்ரா டேமோட பேக் வாட்டர்ஸில் நிறைய ஏரியா வந்து இந்த சஃபாரியில் கூட்டிகிட்டு போனாங்க. மார்னிங் டைமில் அந்த பேக் வாட்டர்ஸு அந்த ஃபாரஸ்ட் வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் டைகர்ஸ் அந்த தேக்கடியில் வந்து நம்ம போட்டிங்கெல்லாம் போனோம்னா லேக்கில் வந்து நமக்கு ஃபாரஸ்ட் சைடில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் பார்த்திங்கன்னா போட்டிங் சஃபாரி இருக்குது, ஜீப் சஃபாரி இருக்குது. ஜீப் சஃபாரியுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டேமோட பேக் வாட்டர்ஸ் ஒட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்னிங் வந்து ஃபாரஸ்ட் வியூ வந்து செமையாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மான் நிறையா பார்த்தோம், ஸ்பாட்டட் டீஸு. நம்ம இதோட 3வது குரூப்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டட் டீஸு சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி. இந்த குரூப் பார்த்திங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி வந்துச்சு. வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. நம்ம பந்திப்பூர் முதுமலையிலலாம் வந்து சஃபாரி போகும்போது இந்த மாதிரி ஸ்பாட்டட் டீஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸை வந்து பார்க்கும்போது ஒரு டைமும் சைட் பண்ணும்போது நிறுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனாங்க. இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸ் வந்து சைட் பண்ணுறது ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். சஃபாரியில் ஒரு 2-3 டைம் தான் பார்ப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேக்கடி பெரியார் டைகர் ரிசர்வில் நான் ஸ்பாட்டட் டீஸ் பார்த்ததே கிடையாது. அந்த டேம் வாட்டரோட பேக் வாட்டர் ஒட்டி அந்த லேக்கில் நம்ம போட்டிங் போகும்போதோ நம்ம அங்கே வந்து ட்ரக்கிங் போகும்போதோ ஸ்பாட்டட் டீஸ் வந்து சைட் ஆகாது. மோஸ்ட்லி வந்து சாம்பார் டீஸ் தான் வந்து ஸ்பாட் ஆகும். இங்கேயும் வந்து டேம் வாட்டரு, அதை ஒட்டி தான் ஃபாரஸ்ட்டு. அந்த க்ரீனிஷாக இருக்கிற அந்த புதரில் இந்த மாதிரி டீஸ் கிராஸ் ஆகி போகிறது சைட்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது.
இந்த சஃபாரியில் நம்மளால் நிறையா பாண்டு, வாட்டர் ஃப்ளோஸோட சவுண்டு, கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா டேம் பேக் வாட்டரோட நிறையா ஸ்பாட்ஸு, ஒரு ஸ்பாட்டுமே வேறு லெவலில் இருந்தது. இந்த சஃபாரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து ஃபாரஸ்ட் கொஞ்சம் டென்ஸாக நிறையா புதர்லாம் இருக்கிறனால அனிமல்ஸ் இருந்தாலுமே நமக்கு சைட் ஆகிறதில்ல. இந்த ஃபாரஸ்ட்டில் நம்மளால் நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. ஈவன் கிங்ஃபிஷரெல்லாம் நிறையா டைமில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பேக் வாட்டரை ஒட்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் எல்லாமே வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு சவுண்ட் போட்டு வேறு லெவலில் ஸ்பாட்டிங்கு. நம்ம ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி சஃபாரி வந்ததையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஒரு 10-15 minutes வந்து பிரேக் கொடுத்துட்டு எகைன் வந்து ரிட்டன் கூட்டிகிட்டு வராங்க. கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அணில் வந்து விளையாடிட்டு இருந்தது. நல்ல பெரிய சைஸு, பார்க்குறக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எலிஃபண்ட்டு அதோட குட்டியை வந்து சைட் பண்ண முடிஞ்சுது. மார்னிங் டைமில், அதுவும் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் டைமாக எலிஃபண்ட் வந்து ரொம்ப க்ளோஸில் சைட் பண்ணோம். நேற்று போட்டிங்கில் வந்து டஸ்கர் பார்த்தோம். ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய ஹில்லில் தூரத்தில் பார்த்தோம். ಸೆಟ್ ಮಾಡೋಷ್ಟಲ್ಲಿ ಹೊಟ್ಟೋಗುತ್ತೆ. ಹೋಯ್ತು. ಯಾವ್ದು ಬರುತ್ತೆ ಸಿಕ್ಕಿದ ಮರಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅಮ್ಮ ಬರೋ ಚಾನ್ಸ್ ಮತ್ತೆ ಮರಿ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಮೆಲ್ಲಿಂಗ್ ಸರ್ ಅಲ್ಲ ಅದರ ಅಮ್ಮ ಅಲ್ವಾ? ಹೌದು ಹೌದು. ಅಮ್ಮನೇ ಎಷ್ಟು ಚಿಕ್ಕದು ಕಾಣಿಸುತ್ತೆ. ಇಲ್ಲ ಮ್ಯಾಮ್, ದಿಸ್ ಇಸ್ ಮೋರ್ ದೆನ್ 40+ years old. Baby more than 5 years old. Oh, like you said, short elephants. கொஞ்சம் நேரம் எலிஃபென்ட் கிராசிங்கை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணி வந்ததையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் சர்பென்ட் ஈகிள் வந்து ஒரு பெரிய மரத்தில் ஒரு பிரான்ச்சில் இருந்தது. ரொம்ப நேரம் சைட் ஆச்சு. இந்த ஈகிளுக்கு ஒரு பாம்புக்கும் எங்கே விஷம் இருக்குன்னு நல்லா தெரியுங்களாமாங்க. அதை கரெக்டாக இது பண்ணிவிட்டு சாப்பிடுமாம்மா.
அப்புறம் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தான் வைக்குமாம்மா. நமக்கு இந்த சர்ஃபன் ஈகிள் வந்து நிறைய இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்பாட் ஆச்சு. அது போக டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஈகிளும் நம்ம போட்டிங் சஃபாரியில் பார்க்க முடிஞ்சுச்சு. பேர்ட் சைட்டிங் வந்து ரொம்பவுமே ஒர்த்துங்க. இங்கே பேர்ட் லவருக்கு வந்து இந்த சஃபாரி வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் வந்து நிறைய ட்ரீஸ் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறனால ஸ்பாட் பண்ணுறது தான் கஷ்டம். பேர்ட்ஸோட சவுண்டு நம்மளால் நிறைய கேட்க முடியுது, பட் ஸ்பாட் வந்து ரொம்பவுமே கஷ்டம். எகைன் பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டு அணில் வந்து பெருசாக ரொம்ப ஹைட்டில் பார்த்தோம் ஒரு மரத்தில். அணிலவே வந்து நம்மளால் ப்ராப்பராக ஸ்பாட் பண்ண முடியலைங்க. ஏன்னா மரங்க பக்கத்தில் நிறையா இருந்தது. சவுண்டு நம்மளால் கேட்க முடியும், பட் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டம். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். நமக்கு வந்து இந்த சஃபாரியில் கூட வந்தவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளால் லங்கூர் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷையாகவே இருந்துச்சு. நம்மளால் ரொம்ப நேரம் ஸ்பாட் பண்ண முடியாது. அது நம்மளை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா சடனாக ஹைட் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்கிங் டீரை வந்து பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்டில் தான். இதுக்கு முன்னாடி நம்ம போன எந்த ஃபாரஸ்ட்லேயுமே பார்க்கிங் டீர்ஸ் வந்து ஸ்பாட் ஆகலை. ஒரே ஒரு பார்க்கிங் டீரு மேலுன்னு நினைக்கிறேன். ரோட் கிராஸ் ஆகி போச்சு. நம்ம ரோட் கிராஸிங்கும் பார்த்தோம். ரொம்ப நேரம் அந்த சைட்லேயே தான் இருந்துச்சு. நம்மளால் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. நல்ல சைட்டிங். இந்த டீரோட சவுண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாக் மாதிரியே இருக்கும். அதனால தான் இது பார்க்கிங் டீர். கிட்டத்தட்ட நமக்கு வந்து சஃபாரி முடிய போகுது. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளால் பீகாக் வந்து க்ளோஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பிரான்ச்சில் உட்காந்துட்டு இருந்தது. வேறு லெவல் சைட்டிங். கடைசியாக பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர் பேர்டு இங்கே நிறைய ஸ்பாட் ஆகுதுங்க. நம்ம இதோட வந்து ஒரு 5-6 பேர்டு பார்த்துருப்போம். நல்ல பெரிய சைஸு. இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறோமோ இல்லையோ நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியும். பட்டு அதை வீடியோ எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கு. ஏன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு.
நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியாது குயிக்காக, இல்லைன்னா சடனாக மறைஞ்சிரும். இந்த சஃபாரியில் நம்மளால் லெப்பர்டோ டைகரோ ஸ்பாட் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இங்கே ரிவர்டன் லாட்ஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கீழே போய் பார்க்கலாம். இதெல்லாமே கவுந்தரிச்சிட்ருக்கு. இது 2 பேர் தான் பண்ணுங்களா இல்லை ஒருத்தருக்கும் பண்ணலாங்களா? ஒருத்தர் பண்ணலாம் லைனாக இருந்தால். வெயிட் பேலன்ஸ் இல்லாமல் டாப் பண்ணலாம். சரி, இந்த இடம் எவ்வளோ ஃபீட் ஆளுங்க? சார் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 ஃபீட்டுன்னு மிடில் ஒரு 20 ஃபீட் இருக்குது. அப்படியே போட்டு அதிகமாக ஆகும். இப்போ 140 160 வரைக்கும் 20 அடிக்குள்ளார ஒரு 100 மீட்டர்ஸ். சரி, செடி இருக்குல்ல, ட்ரை செடி. ஆமாங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து உள்ள வரும். காலையில் 10:15ங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செக் அவுட் பண்ணோம். இந்த இடத்துல மிஸ் பண்ணோம். வேறு லெவல் கிளைமேட்டுங்க. வானம் கரைக்கிட்டு நிற்குதுங்க. லைட்டாக மழை சாரல் அடிக்குதுங்க. ஓகேங்க, இந்த இடத்துக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம செக் அவுட் பண்ண வேண்டியதாங்க.